வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். குடிக்கிறான்னு பார்த்தா குடியை கெடுத்துட்டானே, ஊர் மக்கள் ஆவேசம். இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. சின்னபாளையம் கிராமத்தில் உள்ள பண்ணை வீட்டில் அடிக்கடி தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்துவிட்டு அடிக்கடி ஆட்டம் போடுவதும் ஊதாரித்தனமாக சுற்றுவதுமாக திருநாவுக்கரசு இருந்துள்ளார். இதை பார்த்து ஊர் மக்கள், இவங்க அப்பா ஃபைனான்ஸ் தொழில் செஞ்சு காசு சேர்க்கிறான், பையன் மது குடிச்சிட்டு கூத்தடிக்கிறான் என அடிக்கடி கூறுவதுண்டு. தற்போது திருநாவுக்கரசு பாலியல் வழக்கில் சிக்கியுள்ளது தெரிய வந்துள்ளதால் ஊர் மக்கள் இன்னும் ஆவேசம் அடைந்துள்ளனர். பையன் குடிக்கிறான்னு பார்த்தா இப்படி பல பெண்களின் குடியை கெடுத்துட்டானே, இவன் விடுதலையாகி வந்தாலும் ஊர் பக்கம் விடக்கூடாது என ஆவேசமாக கூறுகின்றனர். இது குறித்து கிராம மக்கள் கூறியதாவது: இந்த வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு எங்களால நம்ப முடியல. இந்த வீட்டை சுத்தி இருக்கிற வீடுகள்லயும் பெரும்பாலும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இந்த பகுதியில இருக்கிற ஒரு சிலரும் காலையில வேலைக்கு போனாங்கன்னா ராத்திரிக்கு தான் வீடு திரும்புவாங்க. இது திருநாவுக்கரசுக்கு வசதியா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ்களை கூட்டிட்டு வந்து குடிக்கிறான்னு நினைச்சா இப்படி பல பொம்பளைங்க வாழ்க்கைய சீரழிச்சுட்டானே. இவன் புத்திக்கு தகுந்த மாதிரி தான் இவன் பொண்டாட்டியும் இவனோட இல்ல. கல்யாணமான சில மாசத்திலேயே பிரிஞ்சு போயிட்டான். இப்போ வேறு ஒருவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பத்திரமா இருக்கா. நல்ல வேளை அந்த பொண்ணு பொழைச்சுக்கிட்டா. ஆனா அப்பாவி பெண்கள் வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது. காவல்துறையும் நீதித்துறையும் இணைஞ்சு வலுவான தண்டனை கொடுத்தாதான் இது போன்ற குற்றவாளிகள் இனி உருவாக மாட்டாங்க என்று கிராமத்து மக்கள் ஆவேசமாக கூறினர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.